வணக்கம். வணக்கம் sir. So this is your first film in Tamil. Yeah. So how do you feel acting in a Tamil film? First of all, எல்லாருக்கும் வணக்கம். தளபதி ஃபேன்ஸ், நான் ரொம்ப அதிர்ஷ்டவந்தேன். என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ் படம் நான் பண்ணுறேன். தளபதி விஜய் அவரோட படத்தில் நான் கூட ஒரு பாட்டாக இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. விஜய் என்ன சொல்லணும், அவர் ஆக்டராக சூப்பர் ஸ்டார் அல்ல, ரியல் லைஃப்பில் கூட சூப்பர் ஸ்டார் தான். இந்த படம் பண்ணும்போது நான் பார்க்குறேன் அவர் சிம்பிளிசிட்டி, அவர் ஹார்ட் ஒர்க், அவர் பிஹேவியர் எல்லாம். தெலுங்கில் 125 ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்தா நிறையா கற்றுக்கணும். தேங்க்யூ விஜய். தமன் ஆல்ரெடி சாங்ஸ் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதில் ரஷ்மிகா அவர் தெலுங்கு சூப்பர் ஹீரோயின், ஜானி மாஸ்டர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக our favorite actor ஷாம். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க நடிகர் நடிகைகளுக்கும் நம்ம எல்லார் நெஞ்சிலும் குடியிருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாரிஸ் இந்த குடும்பத்தில் நான் தான் சின்ன பையன். என்னோட ஒரு சின்ன பையன் விஜய் அண்ணா. ஏன்னா அவருக்கு வயசு ஏற மாட்டேங்குது, ஆனால் அழகு ஏறிக்கிட்டே இருக்கு. வம்சி சார், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். இந்த படத்தில் வேற எல்லாருமே நடிகர்கள், சரத் சார்லேருந்து, பிரகாஷ் சார்லேருந்து, ஸ்ரீகாந்த் அண்ணாலேருந்து எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னாலே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு ஈகோ இருக்கும். பட் எல்லாரையும் சமாளித்து புண்படுத்தாமல் எல்லாரும் அசெம்பிள் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் வம்சி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் 2-3 சம்பவம் நடந்தது. அதில் முதல் சம்பவம் இப்போ பார்த்தீங்க, அழகான ஒரு சம்யுக்தா, சஞ்சனா, சங்கீதா, ரஷ்மிகா எல்லாருமே செட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒரு சிங்கம் என்ட்ரி கொடுப்பார். அதான் நம்ம தளபதி சும்மா சைலண்ட்டாக குட் மார்னிங் அப்படின்னு. நாங்கள் அவர் வந்துட்டாருன்னு சொல்லி திரும்புவோம், அந்த கழுத்து அங்கேயே ஸ்டக் ஆகிடும், திரும்ப முடியாது. ஏன்னா அவர் நிற்கும் போதே நம்ம அவரை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துடுவோம். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இல்லைங்க, வரும்போதெல்லாம் இது நடக்குது. இன்னும் இப்படி போட்டு இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் போய் நான் வரும்போது ஏதாவது படிச்சுட்டு வரீங்களா, ஹோலி வேர்சஸ் மந்திரம்லாம் பண்ணிட்டு வரீங்களான்னு கேட்டேன். ஏன்னு கேட்டாரு. இல்லை, போட்டு இழுக்கிறீங்க, உங்களை தான் பார்க்கணும்னு வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னது, இது எல்லாமே என்னோட ரசிகர்களோட அன்பு, என் ரசிகர்களோட பிளெஸிங், அதுதான் நான் கேரி பண்ற ஆராசோ. எல்லாமே ரசிகர்கள் தான். தேங்க்யூ விஜயனா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.